எக்ஸசைஸ் 3.9க்கு செகண்ட் ரோமன் லெட்டருக்கு உள்ளது எப்படி செய்யணும் அப்படின்னா, கவனி, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சம் ஆஃப் ரூட் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னன்னு கேட்டிருக்கு. சரியா? கவனி, சம் ஆஃப் ரூட் எக்ஸ்ன்றது மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ன்றது சி பை ஏ. மறந்துடாத ஃபார்முலா தான் இது, சி பை ஏ. சில பேர் இதை வந்து சம் ஆஃப் ரூட்டை வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. இதை ப்ராடக்டை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கூட சொல்லி கொடுப்பாங்க. சரியா சொல்றது? பயந்துராத. ஆல்ஃபாக்கு பீட்டாக்கு இடையில என்ன போட்டிருக்கு? ஆல்ஃபாக்கு பீட்டாக்கு இங்கே இடையில என்ன இருக்கு? மல்டிப்ளை இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் அப்படி எழுதியிருக்காங்க, அதே வச்சு செய்வாங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு சொல்லுவாங்க. ரைட்டு. இப்போ அந்த கணக்கு யூஸ் பண்ணுறேன் பாரு. இந்த இருக்கு செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிடுறோம். எழுதிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதணும். கம்பேர் பண்ணுறக்காண்டி ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏக்கு வந்து 1 கம்பேர் பண்ணுறோம். ஏக்கு என்னது 1, பிக்கு என்ன இருக்கு 3 ப்ளஸ் 3, சிக்கு என்னது சிக்கு மைனஸ் 28. இப்போ எஸ்ஆர்ன்னு சொன்னோம்ல, அது வந்து மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ. பிக்கு என்ன இருக்கு பாரு 3, மைனஸ் 3 பை 1. இது மைனஸ் 3 தான், ஒன்றும் தேவையில்லை கீழே. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு சி பை ஏ, சி வந்து மைனஸ் 28 பை 1, மைனஸ் 28. அவ்வளோதான், புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் செய்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0. இதில் ஒரு இதை காணாம். ஆமாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x கான்ஸ்டன்ட் இல்லாதனால 0 போட்டிருக்கேன் உனக்கு. இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏக்கு வந்து 1, பி வந்து 3, சி வந்து 0. இப்போ எஸ்ஆர்ன்றது மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி பை ஏ, அப்போ மைனஸ் 3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ன்றது சி பை ஏ, சிக்கு என்ன இருக்கு 0 பை 1னால 0 தான். புரியுதான்னு பார்த்துக்க. சரியா? ரைட்டு. தேர்டு ஒன்று சொல்லு, ஏன்னா நம்ம அதை வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு தான் செய்ய முடியும். இந்த ஒரு நிமிஷம் ஃபோர்த் ஒன்று சொல்லிடு, அதுக்கப்புறம் தேர்ட் செய்வோம். ஃபோர்த் ஒன்று சொல்லு. 3y ஸ்கொயர் 4 ஈக்குவல் டு, இது கரெக்டாக தான் இருக்குது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். கவனி, ஏஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஏக்கு என்ன இருக்கு 3, பிக்கு மைனஸ் 1, சிக்கு, அப்போ எஸ்ஆர்ன்றது மைனஸ் பி பை ஏ. சரியா? இந்த மைனஸ் ஃபார்முலா மைனஸ் போட்டிருக்கேன். பிக்கு எழுதையில என்ன எழுதணும்? மைனஸ் 1 பை ஏக்கு என்ன இருக்கு 3, அப்போ ப்ளஸ் 1 பை 3. சரியான்னு பார்த்துக்க. அடுத்து ப்ராடக்ட் பிஆர் சி பை ஏ, சி என்ன இருக்கு இந்த இருக்கு மைனஸ் 4 பை ஏக்கு என்ன 3. இதை ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிதான் இருக்கும். புரியுதான்னு பாரு. இதானம்மா. இதில் தேர்ட் கொஸ்டின் ஒன்று இருந்துச்சுல, அதை சொல்லு. அதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு தான் செய்யணும். வரேன். தேர்ட் ஒன் சொல்லுங்க. 3 ப்ளஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு 10 பை ஏ ஸ்கொயர். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி தான் செய்ய முடியும். இதில் அதிகமானது கீழே உள்ளது ஏ ஸ்கொயர் தானே. ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணு மொத்தமாக. ஏ ஸ்கொயரால் மொத்தமாக மல்டிப்ளை பண்ணுறேன் ஹோலா. அப்போ இதில் ஏ ஸ்கொயர் சேரும். இதில் ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 பை ஏ, அப்படி தானே, ஈக்குவல் டு 10 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், தெரியுதா இல்லையா? இதில் சேர்த்துருக்கேன், இதில் எல்லாமே சேர்த்துருக்கேன். ஏ ஸ்கொயர் இந்த ஒன்று இந்த ஒன்று இந்த வரிசையா. இது வந்து அப்படியே இருக்கும். இது ரெண்டையும் அடிச்சிடலாம், சரிதானே? இதில் ஒரு இது அடித்தா ஒரு ஏ, சரிதானே? அப்போ இதை உள்ளே கொண்டு வந்துரு. 3a ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. கணக்கு வந்து ஏல இருக்கனால குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதையில்
ஏஎக்ஸ் ஸ்கொயர் இப்படி எழுதிக்கோ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. கேபிட்டல் ஏ என்ன வரும் 3, கேபிட்டல் பி என்ன வரும் 1. வெரி குட். சி வந்து ஏன்னா ஸ்மால் லெட்டரில் இருக்கனால யூஸ் பண்ணாத. இப்போ எஸ்ஆர் அப்படின்றதுனா மைனஸ் பி பை ஏ, சரியா சொல்றது? மைனஸ் பி பை ஏ மைனஸ் 1/3. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு கேபிட்டல் சி பை ஏ மைனஸ் 10 பை ஏக்கு என்ன 3. புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் செகண்டுக்கு உள்ளது. பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. இல்லை செகண்ட் ரோம் லெட்டர் தானே, அதுக்காண்டி சொன்னேன். எல்லாத்தையும் பார்த்துக்க. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அவ்வளோதான் கணக்கு. சும்மா 2 மார்க் கணக்கு நம்ம தான் செய்யணும். அது என்ன செஞ்சோம் இதில் என்ன செஞ்சோன்னு பார்த்துக்க. அதில் சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கொடுத்துருந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபார்முலா எழுதிக்கிறேன். அப்படியே தூக்கி அப்ளை பண்ணிடலாம். இதில் ஈக்குவேஷன் கொடுத்து எஸ்ஆர்பிஆர் கேட்டிருக்கு. அதில் எஸ்ஆர்பிஆர் கொடுத்து ஈக்குவேஷன் கேட்டது. இதில் ஈக்குவேஷன் கொடுத்து எஸ்ஆர்பிஆர் கேட்டிருக்கு. எஸ்ஆர்ன்ற சம் ஆஃப் ரூட்ஸ்ன்னு சொல்கிறது மூலங்களின் கூடுதல், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா மூலங்களின் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தமிழில் எழுதையில 3 கூணான்னு எழுதிக்க, ஓப்பன் பண்ணி எழுதிக்க, மறந்துடாத. இதுதான் அதுக்குள்ள அர்த்தம்.